ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பல்வேறு அரசு கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. கடிக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய கட்டிடம் மூலம் அப்பகுதி மக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாயக்கம்பாளையம் கிராமத்தில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் தானிய சேமிப்பு கிடங்கு திறந்து வைக்கப்பட்டது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தானியங்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் வசதி இதன் மூலம் கிடைக்கவுள்ளது. மேலும் புதுராமாபுரம் கிராமத்தில் நகரும் நியாய விலைக் கடையும் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் அப்பகுதி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடியிருப்பு பகுதிக்கு அருகில் ரேஷன் பொருட்களை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் ஜேயு சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார். திமுக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன், மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தையும் தானிய சேமிப்பு கிடங்கையும் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். பின்னர் புதுராமாபுரம் கிராமத்தில் நகரும் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை, அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய ரேஷன் பொருட்களை வழங்கினார். அப்போது உரையாற்றிய அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் அரசு திமுக அரசு. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன், சீனிவாசன், மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார், வட்டார மருத்துவ அலுவலர் விஜயகுமார், அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் வினோத்குமார், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.